அந்த பையனையே பனியனை வச்சு துடைக்க வச்சு அந்த உடஞ்ச பல்லாம் அவனே எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்த வச்சு அப்புறம் வேற ஒரு பனியன் கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கலில் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட பார்க்குறாங்க. இப்போ அந்த பையன் மேலேயே ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல். ஸோ எந்த இடத்துல நம்ம சென்னையும் விதிவிலக்கு இல்லை, அது எல்லா இடத்துலையும் இது நீக்கமறை இன்னைக்கு இருக்கு. இது ஆமாம், இப்போ வரைக்கும் கேஎம்சியில் 7 நாள் சிகிச்சை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. 3 விஷயங்க. இங்கே வந்து சமத்துவத்தை கோர்ற சட்டம் இருக்கு. பாபா சாஹிப் சொன்னது தான். அரசமைப்பை தாக்கல் செய்யும்போது அது வந்து அது ஒரு அழுகுறல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த சமூகத்தால் உணரப்படாத ஒரு அழுகுறல். அவர் அப்போ சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே சமத்துவத்தை கோருகிற சட்டங்கள் உள்ளது, ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய மனிதர்கள் அசமத்துவ எண்ணத்தில் இருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் அது தொடருது. அந்த சட்டத்துக்கும் சமூகத்துக்குமான இருக்கிற இடைவெளியை இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதன் மூலம் அந்த இடைவெளியை நம்ம இது பண்ண முடியும்.